அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. நேற்று தான் பேசணும். என்ன பேசணும், ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா அதற்கு முன்பு ஒரு சில சமிக்கைகள்லாம் தெரியுங்க. அட்லீஸ்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க, எந்தெந்த ஏரியாவில் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணுவாங்க. எடுத்தோடனே தாக்கம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்லாம் பேசியிருந்தோம்ல. பட் பாருங்கள், நம்ம சொன்ன ஒரு 2-3 மணி நேரம் இருக்குமா நேற்று காலை பதிவில், நேற்று சாயந்தரம் அந்த உலோக விமானங்களும் சரி, அடுத்தடுத்து ஸ்பை விமானங்கள்லாம் திடீர்னு அரபு நாடுகளில் இறங்கியிருக்கு. அந்த பதற்றத்தின் காரணமாக என்னவோ குரூடாயிலோட விலை இப்போ பேரலுக்கு 125 வரைக்கும் போயிடுச்சு. நேற்று 117-18 பக்கம் இருந்தது, சடனாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா அந்த தாக்குதலுக்கான ஒரு பதற்றம் தென்படுகிறது மீண்டும். அப்போ ஈரான் தரப்பில் சொல்கிறதையும் தாண்டி அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, அனைத்தும் பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் பரபரப்பே இல்லாமல் ரொம்ப காமாக அமைதியாக பார்க்க போகிறோம் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை. வாங்க நண்பர்களே, நேராக நம்ம வெள்ளை மாளிகைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். முடிஞ்சால் டீ காஃபி அங்கே சாப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய செய்தியை நேராக ட்ரம்ப்புக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஈரான் கிட்ட இருந்து லெபனான்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்து சேர போகிறோம். ஃபைனலாக ஜெலன்ஸ்கி கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை இருக்குது, 2-3 வார்த்தை என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடலாம். தயாரா? புளி சாதம் கட்டிட்டு வந்துடுங்க. அப்போல்லாம் டூருக்கு போனால் புளி சாதம் தானே கட்டுவாங்க, நம்ம தானே? ரைட், கட்டிட்டு வாங்க, கிளம்பலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஒரு அதிரி புதிரியான ஒரு சம்பவத்தை போட்டாதான், நம்மளுக்கு ஒரு பாயாசத்தை போட்டாதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இந்த ஒரு பாயாசத்தை பார்த்துக்கோங்க. ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஸ்டேட் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு பேரை போட்டு இனி முழுமையாக இது எங்கள் கண்ட்ரோல் இருக்குன்றார். அதாவது இந்த ஒரு வரைபடம் என்ன சொல்ல வருகிறது என்றால், பேரை மாற்றலை, அது முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நாங்கள் அவங்களோட நேவி ஏர்கிராஃப்ட், ஏர்ஃபோர்ஸ் மீது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட எந்த மிசைல் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதுவுமே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் எங்களால் நினச்சா அடிச்சிட முடியும். ஆனால் இன்னும் இறுதி எச்சரிக்கை கொடுத்துட்ருக்கோம். பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு 3 நாள் நாங்கள் டைம் கொடுக்குறோம். வரல அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரோன்றாங்க. சரி, இது வழக்கமாக சொல்கிற செய்தி தான், ஒன்றும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா இந்த மாதிரியான செய்தி இந்த யுத்தம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே பார்க்க முடிகிறது. ட்ரம்ப்போட சோசியல் மீடியாவெலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் கொல்லப்படுற விவகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு உதவி செய்ய வரேன்ற விவகாரம் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் எடுத்து பார்த்தோன்னா, இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி வெறும் மிரட்டல் பதிவாக தான் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த ஷார்ட் பீரியடில் பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா மிலிட்ரி ஆப்ஷனுக்கான டார்கெட் நாங்கள் தயாராக இருக்கோன்ட்டு நேற்றையே அவங்க யூஎஸ் காங்கிரஸ் கிட்ட அவசரமாக ஒரு 1.5 ட்ரில்லியன் பக்கம் கேட்டிருக்காங்க, ஒப்புதல் கேட்டிருக்காங்க. அது கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் ட்ரம்ப் செய்தியாளர் சந்திக்கும் போது வி நெவர் கிவ் அப், நாங்கள் அந்த அணு ஆயுதம் செறிவூட்டப்பட்ட அந்த அணு ஆயுதங்களை நாங்கள் வாங்குற வரைக்கும் நாங்கள் சும்மா விடவே மாட்டோம், வி நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு வார்த்தையை நேற்றுமே திரும்பி சொல்ல முடிகிறது. அதே போல் மறுபடியும் அமெரிக்காவுடைய MC-130J, C-130H, KC-130T போன்ற விமானங்கள்லாம் மறுபடியும் அரபு நாடுகளில் பெரிய அளவுக்கு பறக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. அது இல்லாமல் ஒரு சில உலோக விமானங்களும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் நேற்று இருந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் இல்லைங்க என்னதான் மிரட்டினாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் அவங்க பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்வு காணணும்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் ஒரு யுத்தம் என்பது தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்தும், எல்லா தரப்புலையும் இழப்புகளை ஏற்படுத்துன்ற மைண்ட் செட்டில் அமெரிக்கா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் நேற்று இருந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பழையபடி பெரிய அளவுக்கு உற்று நோக்கிட்டு இருக்காங்க. முதல் முறையாக சென்காம்னுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் எங்கே இருக்குன்னா அங்கே அரபு நாடுகளில் இறங்கி இருக்கிறதா உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலிமா இது வரைக்கும் தாக்கல் நடத்தினதில்லை, மேபி டெஸ்டிங் எடுக்கிறதுக்காக கொண்டு சேர்த்துறாங்களான்னு தெரியல. ஆனால் பெரிய அளவுக்கு அதுவுமே அரபு நாடுகளில் கொண்டு இறக்கி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், வழக்கமாக ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இப்போ 2 போர்க்கப்பல்கள் இருக்குது. உங்களுக்கு வரைபடத்து மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் நான். இந்த வரைபடத்தில் மஞ்சள் கலர் இருக்குது பாருங்களா, மஞ்சள் கலர் தான் போர்க்கப்பல். அது ஒன்று USS ஆப்ரஹாம் லிங்கன், இன்னொன்று USS ஜார்ஜ் W. புஷ். அது HW புஷ். அந்த HW புஷ் தேவைப்பட்ட அங்கே இந்திய பெருங்கடல் கீழே கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மீதி எல்லாமே டெஸ்ட்ராயர் இருக்குது.
அங்கே எகிப்து பக்கத்தில் ஒரு போர்க்கப்பல் இருக்குது, அது வந்து ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு இருக்குது. அங்கே லெபனான் பக்கத்தில், ஐ மீன் சிரியாவுக்கு சிரியான்ற பாருங்க, இஸ்ரேலுக்கு பக்கத்தில் ஒரு 4 டெஸ்ட்ராயர் மேலே வைத்திருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு போர்க்கப்பல் இங்கே தென்சீன கடல் பகுதியிலிருந்து இங்கே வந்துட்டுருக்கு. அது ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்காவில் தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் அமெரிக்காவுடைய மிக ஒரு பிக்கஸ்ட்டு போர்க்கப்பல் புஷ்ன்னு ஒன்று, அதுவுமே கிளம்பி வர சொல்கிறதா இப்போ உத்தரவு வந்திருக்கிறது. அப்போ இன்னும் அவங்க டைட் பண்ணுறாங்க, மிகப்பெரிய அளவுக்கு டைட் பண்ணுறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு கப்பலை பிடிச்சி அதில் ஒரு 25க்கு மேலே இருக்கக்கூடிய அதில் மெம்பர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க இல்லையா, அதில் இன்றைக்கி வந்து 6 பேர்த்துக்கு மேலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அமெரிக்கா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மீதி வந்து இன்னுமே அவங்க ஹோல்டில் வைத்திருக்காங்க. அமெரிக்காவுடைய ஊழியர்களை இன்னுமே அமெரிக்கா வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. அது தேவைப்படும் போது பின்னாடி யூஸ் பண்ணுறதுக்காக வைத்திருப்பாங்க. பிற்காலத்தில் யாராவது பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்காக மாற்று வீரர்களா என்னன்னு தெரியல. ரிலீஸ் பண்ணுறதா எல்லாத்தையும் பண்ணியிருக்கலாம். பட் இதுவரை 42 கப்பல்களுக்கு மேலே நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கோம். அவங்க இந்த ஏரியா வந்து கடக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கோம். வழக்கமாக சபகர் போர்ட்டில் பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு குறைவான கப்பல் தான் அந்த இடத்துல நிலைநிறுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான வெசல்ஸ் அந்த இடத்துல வந்து நிலைநிறுத்த முடிகிறது, அதையுமே வந்து பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதற்கான அந்த ஃபோர்ஸ் ஃபுல்லாக டைட் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய கொள்கையில் நாங்கள் பிடிவாதமாக இருக்கோம். பின்வாங்கிறதுக்கான பேச்சுக்கே இடம் கிடையாது. இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் பாகிஸ்தான் மூலயமா போயிட்டு நீங்கள் வந்து பேசுகிறதெல்லாம் வேண்டாம், டைரெக்டாக ஃபோன் பண்ணுங்கள், இடைத்தரகர்லாம் வேண்டாம், என்கிட்ட நம்பர் தெரியும் உங்களுக்கு, கூப்பிட்றேன்னா கூப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம பாகிஸ்தான் உள்ள பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சரியாக கன்வே பண்ணலைங்க, இந்த இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதோ நம்ம காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அது ஆரம்பத்துலேருந்து இடையில நான் வேறு தெரியாமல் ஒரு நாள் வந்து பாராட்டிட்டு இந்த பாகிஸ்தானை, பரவாயில்ல நல்லா தான் பண்ணுறாங்கன்ட்டு. போக போக தான் தெரியுது அவங்களோட விஷமத்தனத்தை. ஈரானே ஒரு மாதிரி சலுப்பு தட்டிட்டாங்க. நாங்கள் சொல்கிற விஷயத்தை என்ன பண்ணி கன்வே பண்ணுற, ஒன்றும் புரியல, நாங்கள் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வந்தால் அவர் வேறு மாதிரி ட்விட்டில் போடுறாரு, ஏதோ சரண்டர் ஆன மாதிரி, நீ அவர்கிட்ட சொல்கிறியா சொல்லலையா அப்படின்னு ஒரு கட்டத்தில் எமோஷனலாகவும் கேட்டாங்க ஈரான் தரப்புல இருந்து. எதுக்குமே பதில் இல்லை. அது இல்லாமல் அவங்களும் சொல்லிட்டாங்க, பாகிஸ்தான் நீங்கள் வந்து சும்மா இல்லாத போலாதமாக அடிச்சு விட்டுட்டு இருக்கிற இந்த கதையை, இந்த கட்டுக்கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், எதுவாக இருந்தாலும் ஈரான் எங்ககிட்டே ஃபோனில் பேசிட்டோன்ற ஒரு நல்ல ஒரு முடிவு தான் இதை பொறுத்த வரைக்கும். நேரடியாக 1 to 1 வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஈரான் அந்த மாதிரி வருவாங்களா? வழக்கமாக மூஞ்சி கொடுத்த கூட பேசுறதில்ல. பேச்சுவார்த்தைன்னு போகும்போது இவங்க ஒரு ரூமில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு ரூமில் இருக்கிறாங்க, நடுநிலையாளர்கிட்ட வந்து பேசும்போது அவங்க எங்கே ஃபோன் பண்ணி வந்து பேசுவாங்க? அதுக்கான வாய்ப்புகள் இல்லைல்ல. ஏன்னா உங்களுக்கு இந்த பதிவெல்லாம் காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு ஈரானில் பெரிய அளவுக்கு கேதராக இருந்தது கூட்டம். அவருடைய பர்த் அனிவர்சரி நினைக்கிறேன், இந்த காமினியோட பர்த் அனிவர்சரிக்கான இந்த ஒரு கூட்டம். அது இல்லாமல் இந்த கூட்டத்தில் அவங்களுடைய டிஃபென்ஸ் சார்பாகவும் எல்லா சார்பாகவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நம்ம ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணக்கூடாது, அது நம்மளுக்கு தான் இழப்பு, பேசாமல் நம்ம யுத்தத்துக்கே போயிடலாமே, ஏன்னா யுத்தத்தின் மூலமாகவே தீர்வு கண்டுக்கலாமே, இப்போ ஃபுல்லாக தடைகளை ஏற்படுத்தி நம்ம பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துறதுக்கு அது அதுவே பெட்டர் இல்லை, அதனால் நம்ம சீக்கிரமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம நெருங்கிட்டோம் பாஸ், நெருங்கிட்டோம். இத்தனை நாள் அமெரிக்கா மட்டுமே தாக்கல் நடத்தவும் செய்வோம் இருந்தாங்க, இப்போ ஈரானுமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் கண்டிப்பாக ஆப்ஷன் எடுக்கிறோம், இன்னும் ஒரு 3 நாள் தான், நாங்கள் எடுக்க தான் போகிறோம், நாங்கள் தாக்கல் நடத்த தான் போகிறோம், எங்ககிட்ட இன்னும் நாங்கள் பயன்படுத்தாத ஆயுதங்கள்லாம் அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான ஒரு அறிவிப்பெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரினியோ இந்த 2 தரப்பு மிரட்டங்களையும் தாண்டி அதற்கான சமிக்கைகள் லைட்டாக துளிர்விட்டு கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம், மே 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் உங்கள் இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் தீர்த்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் ஃபோக்கஸ் பண்ண தயாராக இருக்கேன். பட் நீங்கள் இன்னும் இங்கேருந்து வெளியே வரல இல்லையா, அது கருத்து கணிப்புகள், அது விஷயங்கள், அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க இல்லையா, அதை வைத்து நான் சொல்கிறேன் நான். பட் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று இரவே ரொம்ப ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு இருந்து, ட்ரம்ப் அவர்களும் புடின் அவர்களும் மனசை விட்டு பேசினாங்க. 90 நிமிஷம் பேசினாங்களாம். எவ்வளோ? 90 நிமிஷத்துக்கு மேலே வந்து பேசியிருக்கிறாங்களாம். இந்த நீண்ட நெடிய தொலைபேசி உரையாடலில் 2 பேரும் மனசை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசினாங்களாம். அதில் 2 விஷயம் வந்து வெள்ளை மாளிகை தரப்புல இருந்து அவர் ட்ரம்ப் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து கேட்டாராம், இது மாதிரி ஈரான் விவகாரத்தில் நான் நேரடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிச்சு கொடுக்க தயாராக இருக்கேன், அந்த என்ரிச் பண்ண விவகாரத்தையும் அந்த அணு கழிவுகளை பற்றியும் நான் வந்து ஈரான் எங்ககிட்ட என்ன சொன்னாங்க, அது என்ன அடுத்த ஆப்ஷன்னு, தேவையில்லாமல் கிரவுண்ட் ஃபோர்ஸ் போனால் அது பெரிய இழப்புகள் ஏற்படுத்தும், அடுத்து ஒரு யுத்தம் வந்து இந்த உலகம் தாங்காது, உலகம் வந்து பெரிய பொருளாதார சீரழிவுகளை ஏற்படுத்தும்,
இது எல்லாமே உலகத்தை காக்கின்ற நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரி நிறைய பேசின மாதிரி வெள்ளை மாளிகையில் சொல்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ட்ரம்ப் வந்து கூலாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம், எல்லாம் கரெக்டு தான், இவ்வளோ அட்வைஸ் பண்ணி உலகத்தின் மீது அக்கறையாக இருக்கிற நீங்கள் உக்ரைன் வார முதல்ல நிறுத்துங்க, ஏன்னா இந்த பால் இஸ் ஆன் யுவர் கோர்ட், உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் நினச்சிங்கன்னா நிறுத்தலாம், அதை நிறுத்துங்க, அதுக்கப்புறம் இதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாராம் ட்ரம்ப்பு. இது ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய வார்த்தை இது. இதுக்கு புட்டின் என்ன சொல்லிட்டு பாருன்னு தெரியல, இல்லை இவர் நிஜமாவே அதான் சொன்னாரான்னு தெரியல. ஆனால் திடீர்னு வெள்ளை மாளிகையில் உட்காந்துட்டு இதுதான் சொல்கிறாரு, ஆமாம் என்கிட்ட நிறைய பேசினாரு, நான் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன், எவ்வளோ உலகத்தின் மீது அக்கறையும் ஈரான் விவகாரத்தில் இதாக இருந்தால் முதல்ல நீங்கள் உக்ரைன் விவகாரத்தை முடிச்சுட்டு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உக்ரைன் விவகாரம் கூடிய விரைவில் முடிவுக்கு வரப்போகுதுன்னு ஒரு நம்பிக்கை அளித்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். ஆனால் இந்த நம்பிக்கையை நம்ம ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டா கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, அவ்வளோதான், உக்ரைனுடைய ஆர்மிலாம் டிஃபீட்டடு, அது தோத்துட்டாங்க, இன்னும் அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை, 159 ஷிப்புக்கு மேலே இருந்தது ஒன்றும் கிடையாது, போர் விமானங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது, இன்னும் என்ன அவங்க ஜெயிக்க வேண்டியிருக்குது, அவங்க மிலிட்ரிலாம் ஏற்கனவே ஒரு தோத்து போன மிலிட்ரி தானே, முடிஞ்சு போச்சு, அவங்க பேச்சுவார்த்தைக்கு இன்னும் உட்காந்து தான் ஆகணுன்ற மாதிரி அவங்களையும் ஒரு போடு போடுறாரு. நம்ம தான் தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக பார்த்துருக்குறோமே பாஸ், நிறைய பகுதியில் முன்னேறாங்க பாஸ் உக்ரைன், முன்ன மாதிரி இல்லை, அவங்க தொடர்ந்து எண்ணெய் கிடங்குகளை வந்து 1500 கிலோமீட்டர் தள்ளிலாம் அடிச்சிட்டு இருக்காங்க பாஸ். இவர் சொல்றது எல்லாமே எனக்கு எகெயின்ஸ்டாவே தெரியுது, என்னன்னு தெரியல, ட்ரம்ப் சொல்றது மட்டுமே. உக்ரைன் வீழ்த்தப்பட்டு விட்டது, தோத்துட்டாங்க, சரண்டர் ஆகிட்டாங்கன்னு எந்த அடிப்படையில் எனக்கு சொல்றாங்கன்னு தெரியல, டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க பாஸ், பயங்கரமா உக்ரைனுக்கு டஃப், ரஷ்யாவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓடி வந்து எல்லா நாடுகள்கிட்டையும் நாங்கள் மிலிட்ரிக்கான கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டுக்கிறோம், அடுத்து 20 வருஷத்துக்கு சைன் பண்ணிட்டுக்கிறோன்னு ஒரு மனசை கொக்கரித்து கொண்டு உலகத்தை சுற்றிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து நீங்கள் தோத்துட்டீங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு, போய் சைன் பண்ணுற வழியை பாருங்கன்றாங்க. அங்கே ஃப்ரைட் ரைஸ் வேறு ஓடி வந்து, ஏன்பா உக்ரைன் அந்த பகுதியை விட்டு கொடுத்தாதான் என்னப்பா சும்மா நீ பாட்டு இழுத்துட்டு இருக்கன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி பேசுகிறாரு. அதனால் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஈரான் விவகாரமும் சரி உக்ரைன் விவகாரமும் சரி ட்ரம்ப்போட பேச்சில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ ஈரான் முழுமையாக வீழ்த்தப்பட்டு விட்டது, அவ்வளோதான் முடிஞ்சது, அவங்க வந்து என்கிட்ட சைன் பண்ணுறத தவிர வேறு ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரி கட்ட வீழ்த்தப்படுகிற பிம்பமெல்லாம் அது யார் நம்புறான்னு தெரியல, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இந்நேரம் ஈரான் வர்ற மாதிரி இருந்தது தான் வந்திருக்கணும் பாஸ், இத்தனை நாள் வந்திருக்கணும். இத்தனை நாள் அவங்க நெகோசியேஷன் ஸ்கில்லை ஹோல்டு பண்ணுறாங்க, சீரியஸாகவே அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க, அவங்க பக்கம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்க. அமெரிக்கா சொல்கிற மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கூட இறங்கி வரல, $125 மேலே வந்துருச்சு. அதனால தான் அமெரிக்கா இன்னொரு டாக்டிக்ஸை கூட ஃபாலோ பண்ணாங்க. UAE ஓபக் ப்ளஸ் நாடுகள் இருந்து வெளியேறாங்க. வெளியேறினதை பற்றி அருமையான டிசிஷன் இது, நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே சொன்னோம். UAE வந்து லேட்டாக எடுத்தாலும் அற்புதமான முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து இதுக்கப்புறம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றாங்க. கண்டிப்பாக விலை குறையும். இந்த யுத்தம்னு ஒன்று முடிவு வந்ததுன்னா இனி UAE உற்பத்தியால் தடுமாற போகும் ஓபக் நாடுகள். இப்போ அடிஷ்னலாக வெனிசுலாக்கிட்டே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம், நீங்களும் ஓபக் நாடுகளிலிருந்து வெளியே வந்துருங்க, உங்களுக்கு நிறைய நாங்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோன்ற மாதிரி அமெரிக்கா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பதா வந்து கேள்விப்பட்டேன் நான். அதுவுமே கூடிய வரையில் வருது. அப்போ இந்த பெட்ரோ டாலரை வந்து முழுமையாக ஒழிப்பதற்காக இவங்க அடுத்த கட்ட முயற்சியில் இறங்க போகிறாங்க. ஓபக் ப்ளஸ் நாடுகளை விட இல்லாத நாடுகள் நாங்கள் அதிகமான அளவுக்கு உற்பத்தி செய்ய போகிறோம், ஒட்டுமொத்தமாக அவங்கள வச்சு செய்ய போகிறோம், இந்த யுத்தத்தை வச்சு நினைக்க போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த விவகாரத்தை வைத்து அமெரிக்கா பிறவி பலன்களை அடைந்திருக்கிறதா என்றால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கான பிறவி பலன்களை அடைந்திருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவல். ஃபைனலாக ட்ரம்ப்போட விவகாரத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, அமெரிக்கா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ட்ரூப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நாங்கள் இன்னும் அங்கே அதிக பேர் இருக்கணும், கொஞ்சம் கிளம்பலாமான்னு இருக்கிறன்ற மாதிரி முடிவை சொல்லியிருக்காங்க. பட் ஜெர்மனி ஏற்கனவே அந்த மாதிரி மோசமான முடிவுகளை எடுத்து விடாதீர்கள் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டுமே வைத்திருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் பதிவாக பார்க்க முடிகிறது. இன்னொன்று வந்து நம்ம ஹிஸ்புல்லா போயிடலாம். ஏன்னா ஹிஸ்புல்லா மீது நடத்தப்படுகிற தாக்குதல் வந்து ரொம்ப ஹெவி தாக்குதல். நேற்று நான் பதிவு உங்ககிட்ட வீடியோ பதிவு காட்ட முடியல, பட் உங்ககிட்ட வரைபடத்தை நான் காட்டணும்னு விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தில் நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கான குண்டு மலைகள் தென்படுகிறதா மக்களே. இது எல்லாமே அந்த பச்சை கலர் இருக்குது பாருங்கள், இந்த பச்சை கலர் எல்லாமே இஸ்ரேல் நடத்திய வெவ்வேறு தாக்குதல்கள். தொடர்ந்து கேப்பே விடாமல் நேற்று ஒரு நாள் அடிச்சிருக்காங்க. 1, 2, 3, 4 தாக்குதலுக்கான ஆதாரங்களும் அதற்கான புகைப்படங்களும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதுதான் தெரியுது. ஸோ தொடர்ந்து ஹெஸ்புல்லா நிலைகளையும் அடுத்தடுத்த நிலைகளையும் தாக்கல் நடத்தி முன்னேறுகின்றது இஸ்ரேல். உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் காட்டுறேன். இதில் நீல கலர் எல்லாமே வந்து இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியை தன்வசப்படுத்தி இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல்.
பெரும்பாலான மலைப்பகுதிகள் டஃப்பாக இருந்தால் கூட முன்னேறாங்க. இதை முடிஞ்சு இன்னொரு வரைபடத்தை காட்டுறேன். அவங்க முன்னேறும் போது 3 இடத்துல நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நேற்று ஹெஸ்புல்லானுடைய முக்கிய ஹோட்டல் ஒன்று அல் சஃபீனா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு சதன் லெபனான் பகுதியில். அந்த ஹோட்டலை முழுமையாக தகர்த்திருக்கிறது இஸ்ரேல். சற்று லெபனானுக்குள்ளார சதன் லெபனான் பகுதியில் ரொத்தா தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் அதிகமான தாக்குதலை பார்க்க முடிகிறது. மக்களை வெளியேற வைத்து கொண்டிருக்கிறது. ஸோ பேச்சுவார்த்தை அந்த இடத்துல எதுவுமே எடுபடவில்லை, போர் நிறுத்தமும் எடுபடவில்லை, தாக்குதலும் குறையவில்லை. அந்த இடத்துல ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் ஃப்ளோட்டிலியா, இந்த சின்ன படகு மூலயமா வராங்க இல்லையா, அவங்க காசாவுக்குள்ள உதவி செய்யறதுக்காக வராங்க. இது ஏற்கனவே 2 தடவை ட்ரை பண்ணாங்க, வந்து கொஞ்சம் அனுப்பி விட்டாங்க. மறுபடியும் இப்போ 3ஆவது தடவையாக வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, போய் கடல் வழியாக பிடிச்சிட்டாங்க. இல்லையே வாங்களே, உங்களை தான் எதிர்பார்த்த வாங்களே அப்படின்னு பிடிச்சி அவங்கள வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. காசாவுக்குள்ள மக்கள் உணவு இல்லாமல் தடுமாறுறாங்க, செய்கிறாங்கன்றாங்க. பட் நான் நேற்று கூட அந்த கல்யாண வீடியோ பதிவுலாம் பார்த்தேன். நான் உங்ககிட்ட நான் காட்டியிருந்தேன். நான் கொஞ்சம் நார்மல் டைமுக்கு வந்திருக்காங்க. உணவு இல்லாமலாம் இல்லை, சகஜ நிலைமைக்கும். அந்த மேரேஜினுடைய வீடியோ பதிவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேரேஜுக்குமே வந்து அவங்க கார் பரிசளித்த விதம், அங்கே இருந்த மக்களோட அந்த இது எல்லாமே பார்க்க முடியுது. பட் அது இன்னும் நம்ம முழுமையாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். காசாவுக்குள்ளார முன்பு இருந்த அந்த உணவு பற்றாக்குறை இப்போ இல்லைன்னா கண்டிப்பாக கிடையாது. இருந்தாலும் அந்த காசா மக்களுக்கு உதவி செய்வதற்காக பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும், இஸ்ரேல் அது ஓடி வந்து தடுத்துருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு கூடுதல் பதிவாக பார்க்க முடியுது. ஃபைனலாக நம்ம ஜெலன்ஸ்கி கிட்ட பேசிட்டு வந்துடலாம். ஜெலன்ஸ்கி கிட்ட இனிமேல் நட்பு நாடுகள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களாம், கோட்டசாமி ஏன் அப்படி டென்ஷன் ஆகிற, எதுக்காக இப்படி தாக்கல் நடத்திட்டு இருக்க, ஏன் எண்ணெய் கிடங்குகளையும் எண்ணெய் உற்பத்தி நிலையங்களையும் மீதும் ஏன் இப்படி தாக்கல் நடத்துகிற அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம். ஆனால் இவர் சொல்லிட்டாரா, எனக்கு ஒரு வழி தெரில ஆத்தா, எனக்கு ஒரு வழியே தெரில அப்படின்னு உரசல்லா வேண்டலையான பற்றி ஆத்தான்னு சொல்லிட்டாராம். வேற வழி தெரில ஆத்தா, இந்த மாதிரி தான் சமாச்சாரம். தொடர்ந்து நான் வந்து தாக்கல் நடத்துறதை நிறுத்தணும் அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தை நான் கட்டுப்படுத்தணும். அதெல்லாம் எனக்கு ஆப்ஷன் இல்லை. வேணும்னா அவங்க தாக்கல் நடத்த நிறுத்த சொன்னீங்கன்னா நான் தாக்கல் நடத்துறதை நிறுத்திடுறாங்க. உக்ரைனுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி தளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா அப்படின்ற ஒரு துறைமுகம் தான். அந்த ஒடிசா துறைமுகத்தை இந்த வீடியோ பதிவுலாம் பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக தொடர் தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் பதிவாக பார்க்க முடிகிறது. தொடர் தாக்குதல்கள் கொஞ்சம் கூட கேப்பே விடலை. அந்த கேப்பே இல்லாத தாக்குதல்களை பெரிய அளவுக்கு வந்து பார்க்க முடிகிறது. சரி, இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.